அவினாஷி நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். சென்ற ஆண்டு 2024 நம்ம எல்லாம் விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கக்கூடிய அம்பலவாண செட்டியார் ஐயா அவர்களுக்காக இன்று நடத்தக்கூடிய அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். என்னோடு மூத்த விவசாய தலைவர்களும் நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா அவர்களுடைய வாழ்வு என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வு. இந்தியாவில் ஒரு விவசாய போராட்டம் 60 ஆண்டு காலமாக நடத்தப்பட்டு அறவழியில ஜனநாயக வழியில அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு அந்த திட்டத்தினுடைய பயனை விவசாயிகள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் முதன்மையாக அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தை நாம் சொல்ல வேண்டும். இது 1800 காலகட்டத்திலே ஆங்கிலேயர்களே பேசிய திட்டம். 1905 காலகட்டத்திலும் பேசினார்கள். இந்த பகுதியினுடைய ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினர் 1957, 67 வரை இருந்த மாரப்பன் ஐயா அவர்களும் இதை பற்றி பேசினாங்க. ஆனா 60 ஆண்டு காலமாக இது ஒரு போராட்டமாக நடத்தி இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அதை 2001 தேர்தல் நமக்கு தெரியும். 2006 தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தி வெற்றி தோல்வியை முடிவு பண்ணாங்க. 2016 பிப்ரவரி 2ஆம் தேதி காலவரையற்ற உண்ணாவிரதத்தை அறிவித்து அது 19ஆம் தேதி பிப்ரவரி அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் ரூல் 110 ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணாங்க. அத்திக்கடவு அவினாஷி திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கினாங்க 3,27,00,000 ரூபாய். அதன் பிறகு அடிக்கல் நாட்டப்பட்டு திட்டம் என்று மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஆனா இதுல மிக முக்கியமாக போராடிய அத்திக்கடவு நாயகனாக இந்த புத்தகம் வெளியே வந்திருக்கக்கூடிய அம்பலவாண செட்டியார் ஐயாவுடைய புத்தகத்தை அவருடைய பேத்தி அக்கா சிவகாமி சுந்தரி அவர்களே தொகுத்து குடும்பத்தின் சார்பாக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்கணும்? சென்ற ஆண்டு இதே நாள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஐயாவுடைய இல்லத்திற்கு சென்று இறைவனடி சேர்ந்த பிறகு 13வது நாள்ல ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தோம். இன்று ஒரு ஆண்டு கழித்து இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால் நிச்சயமாக அவினாஷி நகரனுடைய வளர்ச்சிக்கு ஐயாவுடைய பங்கு அதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவினாஷி நகருக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்டோ ரிக்ஷாவாக இருக்கட்டும், மும்முனை மின்சாரமாக இருக்கட்டும், நீங்க வந்திருக்கக்கூடிய தொழில் பேட்டையாக இருக்கட்டும், ரீப்ராசஸ்டு பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், பல விஷயங்களை முன்னோடியாக கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்திலே ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் அதை எதிர்த்து தன்னுடைய நகைக்கடையை மூடுனாங்க. அந்த காலகட்டத்திலே கொங்கு நாடு டிரான்ஸ்போர்ட் என்கின்ற ஒரு பேருந்தை நடத்தினாங்க. லஞ்சம் கொடுக்க மாட்டேன் என்பதற்காக அதை பேருந்தையும் கூட நிறுத்தினாங்க. அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு சந்ததிற்கு ஐயாவை பற்றி தெரிய வேண்டும். இது போன்ற மாமனிதர்கள் விவசாய பெருமக்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பது புரிய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்வு. உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய அன்பு துணையோடு இது எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆகஸ்ட் 2, 2024 நாங்கள் அதை பார்வையிட்ட பொழுது விவசாய பெருமக்களோடு இணைந்து சொன்னோம், ஆகஸ்ட் 20க்குள்ள நீங்க நடத்தல என்றால் நாங்களும் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை ஈடுபடுவோம் என்று. அரசு செவிமடுத்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி திட்டத்தை பயன்பாட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த போராட்டம் நாங்க செஞ்சோம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க ஐயா. இந்த போராட்டத்தினுடைய உண்மையான நாயகன் யாருன்னா விவசாய பெருமக்கள். பச்சை துண்டு போட்டிருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்கள் இதனுடைய உண்மையான ஹீரோ. ஆனா இன்னைக்கு இதை முழுமையா நிறைவேற்றிருக்காங்களா? கிடையாது. இன்னும் 25 கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு நஷ்டீடு கொடுப்பதற்கு விவசாய பெருமக்கள் காத்திருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஃபால்ட்டி வால்வு, தண்ணி லீக் ஆகுது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 6 பம்பிங் ஸ்டேஷனுக்கும் தேவைப்படுகின்ற மின்சாரத்தை முறையாக கொடுத்திருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு முறை மின்சாரம் கட்டாச்சுன்னா 6 மணி நேரம் ஆகிறது மறுபடியும் நீரை மேலே ஏற்றுறது. திட்டமே ஒரு வித்தியாசமான திட்டம். கீழிருந்து தண்ணீரை மேலே கொண்டு வரணும், மேட்டுப்பாங்கான பகுதி கொண்டு வரணும், பவானி நதியிலிருந்து நொய்யல் நதியிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை கொண்டு வரணும். அப்ப பம்பிங் ஸ்டேஷனுக்கு மின்சாரம் தேவை. அதையும் சரியா நடைமுறைப்படுத்தல. கிட்டத்தட்ட 1130க்கு மேற்பட்ட குட்டைகள் இந்த திட்டத்தில் இருக்கு. 30% குட்டைகளுக்கு இன்னும் தண்ணி போகல. இன்னைக்கு விவசாய பெருமக்களுடைய நீண்டகால கோரிக்கை இன்னும் 1400 குட்டைகள். அது அத்திக்கடவு அவினாஷி திட்டம் phase 2ல இணைங்கிறாங்க. நாங்களும் அதை வற்புறுத்துகின்றோம் என்று அதையும் இணைத்து ஒரு திட்டத்தை அறிவிங்க. காரணம், ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு திட்டமும் அதே பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மக்களுக்கு திட்டம் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நிச்சயமாக திமுக அரசு செவி கொடுத்து சும்மா பேருக்கு நாங்க இதை நடத்தணும் என்று சொல்வதை விட முழுமைப்படுத்துங்க. அத்திக்கடவு அவினாஷி திட்டம் 2 அதையும் அறிவியுங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இதற்கு மேல் கண்ணீர் சிந்துவதற்கு தயாராக இல்லை. காரணம், அவங்ககிட்ட கண்ணீர் இல்லை. அதனால் நிச்சயமாக இதை செயல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும். நாங்க இன்னைக்கு கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 7ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில ஆகஸ்ட் 22ஆம் தேதி முடியும் பொழுது 30% மிச்சம் இருக்கக்கூடிய குளம் கொட்டைக்கும் தண்ணீர் போகும், மின்சாரத்தை சரிபடுத்துகின்றோம் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆகஸ்ட் 22 வரை பொறுத்திருப்போம்.
செய்யவில்லை என்றால் மறுபடியும் நாங்க போராட்டத்தில் குதிக்கிறோம். விவசாயிகள் மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு ஆமாங்கண்ணா, அது உண்மைதாங்கண்ணா. சென்னையில எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மூத்த நிர்வாகிகள் அவங்க எல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. எங்களுடைய ஆதரவை சொல்லி இருக்கிறோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் எதற்காக இன்னும் இதை பற்றி நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க எனக்கு தெரியல. டிலே பண்ற ஒரு நாளும் கஷ்டம். நேரத்தில் மலையில் இருந்தாங்க தூய்மை பணியாளர் சகோதர சகோதரிகள், மலையில் உட்கார்ந்து இருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது எந்த நெஞ்சாக இருந்தாலும் கூட நம்ம கிட்ட கண்ணீர் வரும். அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு இது ஒரு நிமிஷம் வேலை. சென்னையில் அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க, சுத்தி சுத்தி வர்றாங்க. சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். இது எந்த பேச்சுவார்த்தையும் நிறைவு கொண்டு வரல. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நிறைவு கொண்டு வரணும். தூய்மை பணியாளர்கள் அவங்க செய்யக்கூடிய வேலை இன்னைக்கே பாருங்க. சென்னையை பொறுத்தவரை அதல பாதாளத்தில் இருக்கிறோம் கிளீன் சிட்டி, ஸ்வச் பாரத் ரேங்கிங்ல. ஏன்னா தூய்மை பணியாளரை நம்ம சரியா கண்டுக்கிறது இல்லை, மோட்டிவேட் பண்றது இல்லை, சரியான சம்பளமும் கொடுக்கறது இல்லை. எல்லாமே கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துல மாட்டி இருக்கிறாங்க. அரசு வரையறுத்திருக்கக்கூடிய ஒரு தொகையும் கூட உங்களுக்கு வர்றதில்லை. அதனால் முதலமைச்சர் நேரடியா தலையிட்டு தலைவர்களை கூப்பிட்டு பேசி இதை தீர்ப்பதற்கு ஒரு நிமிடம் போதும். முதலமைச்சர் தீர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆலமலையார் நிலையார் திட்டத்தை முதல்வர் செயல்பட்டு கொண்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆழியார் திட்டத்தில் வாய்க்கால் தூர்வாரத்துக்கு 30 கோடி பணத்தை ஒதுக்கி 4 ஆண்டுகளாக எதையும் செய்யாம கடைசியில் அது பேசினா தவறா போயிருங்கன்னா, விவசாயிகள் இருக்காங்க, அரசியல் கட்சியை சாராதவங்க, இன்னொரு நேரத்தில் நம்ம பேசலாங்க. நன்றிங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.